ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான தக்காளி சாதம் லஞ்சுக்கு செய்யலாம். நம்ம எப்போவுமே பட்டை, கிராம்பு, சோம்புலாம் போட்டு தாளிப்போம், அது ஒரு டேஸ்ட் இருக்கும். இது வந்து வடித்த சாதத்துலேயும் இந்த மாதிரி செய்யலாம், நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம். அதாவது சிம்பிளாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் லஞ்சுக்கு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் ஏதாவது நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். 65 இந்த மாதிரிலாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வாங்க அந்த ரொம்ப சிம்பிளான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா மல்லி, ஒரு 5-6 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி வச்சுட்டு இந்த சாதம் செய்ய போகிறேன். அதனால் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதாவது 2 டம்ளர் அரிசிக்கு அளவா. ஆயில் சூடானோடனே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். அந்த பருப்பு நிறம் மாறினோடனே 1 கொத்து கருவேப்பிலை போட்டு இதையும் நல்லா பொரிய விடுங்க. பாருங்கள், அந்த பருப்பு நிறம் மாறிடுச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பாகம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு 5 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியானது. காரம் அதிகமாக இருந்தால் 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கலாம். இப்போ 4 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கணும், அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இதே போல் நீங்கள் குக்கரில் செய்யாமல் வடித்து சாதம் இருந்ததுன்னா ஆற வச்சுட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரம் வந்து உங்களோட அளவு தான், எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டும் நல்லா வதக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ புதினா இலை, இந்த தக்காளி சாதத்துக்கு மெயினாக புதினா இலை போட்டிங்கன்னா தான் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். மல்லி நான் இப்போ சேர்க்கலை, கொத்தமல்லி தழை. அந்த புதினா இலை நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துக்கிறேன். இதிலே வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியோடவே இருக்குது, அப்படி நான் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு ஒரு 2-3 கிளறிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு ஏற்கனவே வந்து 1 டம்ளர் 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன். மீதி 3 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கப்பு டம்ளர் எல்லாம் ஒரே அளவு தான், அதனால் நான் கப்பில் சேர்க்குறேன். உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உப்பும் வந்து உங்களோட அளவு தான். ஒரு சிலர் அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க. இந்த தண்ணிலாம் இந்த அளவுக்கு வற்றுட்டுங்க, அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு வற்றுற வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு விசில்லையே நல்லா உதிரியாக இருக்கும். 2 விசில் விட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். குக்கர் ஏர்லாம் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. நல்லா கமகமன்னு வாசனையோட தக்காளி சாதம் தயாராக இருக்கும். இந்த சிம்பிளான தக்காளி சாதம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த தக்காளி சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.